stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துகள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து மீண்டும் இன்று இரவு நம்மோடு பாஸ்டர் பிரகதீஷ் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் இன்று இரவு நாங்கள் விசேஷமாய் மீண்டும் ஒரு தரம் ஆசீர்வதிக்க போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் செய்தியின் மூலமாய் சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா பாஸ்டர் பிரகதீஷ்? கண்டிப்பா பாஸ்டர். நம்ம அநேக செய்திகள் மூலியமாக அநேக தேவனுடைய வார்த்தையின் மூலியமா நீங்க ஆசீர்வாதம் பெறுங்க. உங்க விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தப்படுதுங்க பாஸ்டர். அதாவது சாட்சி இதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது. ஒரு தரம் ஆண்டவராக இயேசு தானே சொன்னார், ஒருவேளை என்னுடைய வார்த்தையை நீங்கள் நம்பாமல் போனாலும் நான் செய்கிற அற்புதங்களினாலே நான் சொல்வதை விசுவாசிங்க. கண்டிப்பாய் அற்புதங்கள் தேவன் இருக்கிறார் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் அவர் இன்னும் செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்று. அதாவது அற்புதங்கள் மாத்திரம் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அற்புதங்கள், அதிசயங்கள் ஒரு மிக ஆதாரபூர்வமான ஒரு சாட்சியா இருக்கிறது. தேவன் இன்றும் செயல்படுகிறார் என்பதற்காய். எனவேதான் வேறு எந்த இடத்திலுமே செய்யப்படாத, வேறு எங்கேயும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் எகிப்திலே தம்முடைய ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தார். எகிப்தியர்கள் பார்க்கும்படியாய் செய்தார். அதாவது ஏறத்தாழ 10 வாதைகள், அதை நான் 10 அதிசயம் என்று கூட சொல்ல முடியும். 10 அதி அற்புதமான காரியம் இஸ்ரவேலர் எபிரேயர் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி எகிப்திலே தேவனால் செய்யப்பட்டது இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். அவங்க முன்பும் பின்னும் எந்த அதிசயங்கள் அது போல நடந்தது கிடையாது. அவங்க வாழ்க்கையில தேவன் அந்த அளவு அதிசயங்கள், அந்த ஜனங்க தேவனுடைய செயல அதிசயங்களை தன் கண்கூடாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவு தேவன் அவங்களுடைய வாழ்க்கை மீதாக விடுதலை பாஸ். அதாவது முன்பு பின்பு அப்படின்னு நான் சொல்லும் போது ஜனங்கள் அந்த நேரத்துல அங்க இருந்த ஜனங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத காரியங்களை அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்காக செய்தார். காரணம், தம் பலத்த கரம் மக்களுக்காக ஈட்டப்பட்டு இருக்கிறது என்பதை அவங்க நம்பும்படி. என்றால் பாஸ்டர் பிரகதீஷ், மக்களுடைய கஷ்டம் ஒரு நாள் 2 நாளா இல்லை, 430 வருஷம். அவங்க உண்மையா நினைச்சிருக்கலாம், யாரால எங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கூட யோசிக்கலாம், இவ்வளவு பெரிய ஒரு துன்பத்திலிருந்து, இவ்வளவு பெரிய ஒரு வேதனையில இருந்து, இல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து யார் என்ன வெளியே கொண்டு வர முடியும்? ஏன்னா எனக்கு நிறைய பேர் தன்னைத்தானே மட்டமா நினைக்கிற ஒருத்தரா இருக்காங்க. அதாவது தரக்குறைவாய். நீங்க புரிந்து கொள்ளும்படி நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் நண்பர்கள். அதாவது தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு மக்களுடைய மனசுல நிறைய இருக்கு. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய படிப்பு தகுதி, அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி, அவங்க வாழ்க்கை சூழல், இது எல்லாமே ஒருத்தர் அந்த பலவீனமான ஒருத்தராய் பார்க்கும்படி செய்கிறது இல்லையா? இன்னைக்கு பரவலா நம்ம சமுதாயத்துல அதை பார்க்கிறோம். கண்டிப்பா பாஸ்டர். பல பேர் இருக்கிற சூழல் சொல்லும் பொழுது தன்னுடைய படிப்புனால அவங்க தன்னை மட்டமா பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையினால அவங்க வாழ்ந்த சூழ்நிலையினால பார்த்து எல்லா நேரம் தன்னை கீழாக பாத்துக்கிறாங்க பாஸ்டர். ஒரு பொழுதும் என்னால ஜெயிக்க முடியுமா, என்னால் இதை அடைய முடியுமா என்ற எண்ணம் இன்னமும் ஜனங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்க பாஸ்டர். சில நேரத்துல சில பேருடைய மனநிலை என்ன அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்? இல்ல நான் கஷ்டப்படுறதுக்காக தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது என் தலை விதி, என் தலை எழுத்து, இல்ல நான் செய்த பாவம், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தாகணும், இல்ல என்னுடைய பாவத்தை தான் என் குடும்பத்தார் சுமந்துட்டு இருக்காங்க. எந்த அளவு மக்களுடைய பார்வை மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா நண்பர்களே? எந்த அளவு மக்கள் பார்வை மறைக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவு. இதோ அதி அற்புதமான இந்த 2 சாட்சி நாங்கள் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். ஆம், அதி அற்புதமான 2 சாட்சி. இந்த முதல் சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த தாயினுடைய நிலைமை அதுதான். தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவர் பார்த்தபோது ஏறத்தாழ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்கொலை எண்ணத்தினால பாதிக்கப்பட்ட மகள் தன் தாய், ஒரு தாயாய் அதை பார்க்கும்போது மனசுல ஒரு பெரிய வேதனை, மிகுந்த அழுத்தம். அதாவது எந்த பக்கத்திலுமே அவங்களுக்கு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் நம்புற ஒரு மிகப்பெரிய குமுறலோடு பெருமூச்சோடு அவங்க இருந்தாங்க அந்த நேரத்துல. ஆனா தேவன் மாறாதவர் என்பதை அவங்களுக்கு நிரூபித்தார். யார் அவரை அணுகுகிறார்களோ, யார் அவரை நோக்கி வருகிறார்களோ, யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை.
அதற்கு ஆதாரம் இந்த அதி அற்புதமான சாட்சி. இதை நீங்க கூர்ந்து கவனிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து நண்பர்களே நிகழ்ச்சி எங்களோடு இணைந்திருங்க. இன்றும் நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். என் பேர் கற்பகம். நான் சென்னையில் கிரீப்பர் கார்டனில் வசிக்கிறேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டறியறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில இருந்தது. நான் ஒரு பதட்டமான பெண்ணா, தோல்வியான பெண்ணா இருந்தேன். ஒரு கோபம், எப்பவுமே எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தினால குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருந்தேன். ஏதோ வாழணுன்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு குடும்பமா 2 குழந்தைகள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மகளுக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. நானும் கடன் பிரச்சனையில இருந்தேன். சரியான வேலை இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டுல சண்டைகள், உறவினர்கள் மத்தியில எல்லா விஷயத்திலையும் நான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆஹ் நாங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது என் மகள் வந்து பெரிய மகளுக்கு சில ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருந்தது, உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, ஒரு சில நாட்கள்ல வந்து அவங்களுக்குள்ள ஏதோ கெட்ட ஆவி இருக்கு அப்படின்றதுனால ஒரு மேலும் மேலும் அவங்க பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒரு கடினமான காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போனா அவங்க ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்க தொடர்ந்து என்னால காலேஜ் படிக்க முடியாது, எனக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி பார்த்தாங்க. அவங்க காலேஜ் போறத 1 வாரமா நிறுத்திச்சாங்க. நான் வந்து அவங்க படிக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்காக அவங்க சமாதானத்தை கொடுத்து காலேஜ்ல போய் பேசிட்டு அவங்க முன்னோக்கி போவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என் நிலைமை என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்து நம்ம வழியில வர மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி டேப்லெட் மாத்திரைகளை போட்டுவிட்டாங்க. அந்த ஒரு நாள் நான் மிகவும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்துட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு கடைசி தருவாயில விடிய காலையில நான் இது மாதிரி டேப்லெட் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மயிரில் அவங்க உயிர் அந்த அந்த பல்ஸ் எல்லாமே இறங்கி போன ஒரு சூழ்நிலையில நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன். அட்மிட் பண்றது, அந்த நிறைய விஷயங்களை. அந்த நாள் வந்து என்னோட சகோதரி வந்து யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க, நீங்க என்னென்னவோ பண்றீங்க, ஒரு அங்க போய் பாருங்க, அந்த நிறைய விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னென்னவோ பண்ணோம் அப்படின்ற ஒரு எதுவுமே நடக்கல, இங்க மட்டும் நடக்க போதான்ற ஒரு அவநம்பிக்கையில தான் இந்த யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள வந்தேன். நான் வந்தப்போ ஒரு பாரத்தோட, ஒரு எதையும் இழந்து போற ஒரு சூழ்நிலையில, அந்த மகளோட இறுதியான ஒரு நேரத்துல தான் நான் இந்த இடத்துல இங்க வந்தப்போ பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாரு மகளுக்காக. அதுக்கப்புறமா முகமுகமா உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தாரு அந்த மகனுக்கு. அந்த பிள்ளை நிறைய காரணம் கொடுத்தாங்க, போக முடியாதுன்றதுக்கு நிறைய காரணம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பாஸ்டர் சொன்னாரு, நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, இந்த இடத்துல இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார் நம்புறியா, நீ முன்னோக்கி போ அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொன்னாங்க, அவங்க சரின்னு சொன்னாங்க. வெளியே வந்தப்போ மம்மி நாளையில இருந்து நான் காலேஜ் போறேன். நானும் சரி, ஆலயத்தை விட்டு அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போனதுமே நானும் சரி அவங்களும் சரி ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு விலகுனது போல உணர்ந்தோம். அவளும் வந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தை நாளையில இருந்து நான் காலேஜ் போறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வாழ்றது பிள்ளைங்களுக்காக தான். அவங்க நல்லா படிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பமா இருந்தது. அதே நேரம் வந்து தேவனோட வசனம் வந்து எனக்கு முன்பாக ஓடிச்சு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நாங்கள் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நானும் என் பெரிய மகளும் படிப்படியா எங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. என் மகள் வந்து விடுதலை உணர ஆரம்பிச்சாங்க. என் மகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆவிக்குரிய பிரச்சனையில இருந்து விடுதலை உணர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த தற்கொலை விலகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. இங்க பாஸ்டர் சொல்றது கீழ்ப்படி ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா
அதுல இருந்து அவங்க முழுமையா விடுதலை பெற்றாங்க. ஒரு நேரம் அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக இங்க ஆலயத்துல வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன் நானு. இங்க வரும்போது தேவனோட வார்த்தைகள்ல நான் கேட்கும்போது படிப்படியா என் வாழ்க்கைய மாற ஆரம்பிச்சது. நான் ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். முதல்ல அது எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா நான் வந்தது கடன் பிரச்சனைகளுக்காக. இப்ப மக்கள் வர்றது போல பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறணுன்றதுக்காக வந்தேன். முதல்ல நான் கீழ்ப்படிந்து எல்லாம் கடினமா இருந்தது. ஆனா நான் தேவனோட வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கும் கீழ்ப்படிய என்னோட வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாவற்றிலும் என் பண வாழ்க்கையிலும் சரி, என்னோட விடுதலை ஆவிக்குரிய விடுதலையிலும் சரி, எல்லாவற்றிலும் நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். என் மகளுடைய எல்லாத்தோட சந்தோஷம் என்னன்னா, என் மகள் வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையா நான் நேர்மையா சொல்லணும்னா, என்னோட சந்தோஷமே என் மகள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சப்போ. எல்லாத்துலயும் அவங்க அதுக்கப்புறம் பரிசுத்தாவுக்காக அவங்க முன்னோக்கி போனாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. அவங்க முழு வாழ்க்கையும் பிடத்து மேல அர்ப்பணித்தது மூலமா அவங்க அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ வந்து அந்த அவங்களுக்கு அந்த பெற்ற சந்தோஷத்தை நான் பார்த்து அவங்க மாற்றத்தை பார்க்கும்போது நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன். விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்தது. நான் எல்லா நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் இன்னும் அதிகமா முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில. அந்த நேரம் தேவன்கிட்ட என்ன கேட்டாரோ எல்லாத்தையும் செய்யறதுக்காக, என்னோட சரீர ரீதியான பலகீனங்களை ஜெயிக்கிறதுக்காக நான் முன்னோக்கி போனேன். எனக்குள்ள கோபம் இருந்தது, வெறுப்புணர்ச்சி இருந்தது. இது எல்லாவற்றையும் முதல்ல வந்து நான் வந்து அவரோட ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு நான் முதல்ல ஆவிக்குரிய நான் சுத்தமாகணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் இருதயத்துல யார் மேலே வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த கெட்ட எண்ணங்களும் என்ன அணுகக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் படிப்படியா கத்துக்கிட்டேன். முதல்ல என்ன நான் சுத்தமாக்கினேன். என்னோட எல்லா இந்த கெட்ட குணாதிசயங்கள்ல இருந்து நான் விடுதலை பெற்றேன். என்ன நான் பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் என்னோட பண தியாகத்தை நான் செய்ய தயாரானேன். அந்த தடவை வந்து எனக்கு மிகவும் வலிக்கக்கூடிய தியாகமா இருந்தது. என்னோட எல்லாவற்றையும் எடுத்து நான் செய்யறதுக்காக. இதுக்காக நான் நிறைய எதிர்ப்புகளை கூட சந்திச்சேன். தெரியல இதெல்லாமா கூடவா செய்வாங்க, இப்படியெல்லாம் கூடவா இது பண்ணுவாங்க அப்படின்னா கூட கேட்டாங்க. ஆனா இது யாரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. யாரும் என்ன வந்து தேவனோட அந்த விஷயத்துல இருந்து பின்னோக்கி இருக்க நான் அனுமதிக்கல. யாரோட வார்த்தையும் நான் இது பண்ணல. தேவனோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிச்சேன். முன்னோக்கி போனேன். என்னோட எல்லா தியாகத்தையும் நான் வந்து பிடத்து மேல அர்ப்பணிச்சேன். என்னோட ஆவிக்குரிய தியாகம், மனுஷ ரீதியாக எல்லாவற்றையும் நான் தேவனோட பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். அந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில நான் அவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியும் என்னோட என்னவா இருக்கும்னா, என் குடும்பம் முழுவதும் தேவனோட பிரசன்னத்துல இருக்கணும், அவரோட பீடத்து மேல இருக்கணும். நான் அவரோட ஆவியை பெற்றுக்கொண்டேன். அப்புறம் என்னோட மகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இன்னைக்கு பீடத்தின் மீதாக ஒரு ஊழியக்கார பெண்ணா இருக்காங்க. அவங்களோட திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு, முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே போல என்னோட நானும் வந்து அவரோட அபிஷேகத்தை பெற்று கொண்டதுக்கு அப்புறமா தேவனோட ஊழியத்துல ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்காக முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். நிறைய ஆத்துமாக்கள், கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், நான் எப்படி ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில இருந்தேனோ அதுல இருந்தும் இருக்க மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஆலயத்துல ஒரு உதவியாளரா இருக்கேன். தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்காக ஆத்துமாக்கள் மீது இரக்கத்தோட இருக்கும்படியாக அவர் கொண்டு வர்றதுக்காக காலேப் குழுவிலும் நான் இருக்கேன். காலேப் மக்களை பார்த்துக்கொள்றக்கூடிய அந்த குழுல நான் இருக்கேன். இன்னைக்கும் நான் என்னோட இன்னொரு மகளும் தேவனோட ஊழியத்துல இருக்காங்க. அவங்க பிடித்து மேல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ள எல்லோரும் தேவனோட பிரசனத்துல இருக்கோம். என் கணவர் ஆலயத்தின் உறுப்பினரா இருக்காரு, தேவனோட நெருக்கமா இருக்கான். ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆலயத்துல என்னோட வாழ்க்கைன்னு எடுத்து பார்க்க போனா இன்னைக்கு நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கேன். முன்னாடி இருந்தாங்க கடன் பிரச்சனை இல்லை, எதுவுமே என்னோட வெறுப்புணர்ச்சி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இருக்கு, நாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க குடும்பம் வந்து எங்க முன்னாடி நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்ச போது என்ன யாரெல்லாம் மட்டமா பார்த்தாங்களோ, ஏளனமா பார்த்தாங்களோ, இன்னைக்கு அவங்க முன்னாடி தேவன் ஒரு சாட்சியா உயர்த்தியிருக்காரு. என் மகள்களோட வாழ்க்கையை பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தேவன் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இன்னைக்கு கணவர் நானும் அன்பின் வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், எங்க வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கு.
இன்னைக்கு என் குடும்பம் முழுதும் தேவனோட மறைவிடத்துல, உன்னதமானவரின் மறைவிடத்துல இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எல்லோரும் அவரோட பிரசன்னத்துல இருக்கோம். நானும் என் குடும்பத்தாரும் தேவனோட உன்னதமான மறைவிடத்துல இருக்கோம். அவரோட பிரசன்னத்துல இப்போ நாங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்துல பிழையே செலுத்த முடியாத விஷயம் இது. இப்ப எங்களோட பிரயாசம் என்னன்னா, எங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே தேவனோட பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணும், அவரை தெரிஞ்சுக்கணும். அதுதான். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக மக்கள் அவரோட பிரசன்னத்தை தேடணும், பெற்றுக்கொள்ளணும்னு தான் எங்களோட விண்ணப்பமா இருக்கு. நீங்க இந்த சாட்சியை பார்த்தது போல நம்மளுடைய வாழ்க்கைய தேவன் எந்த அளவு அதிசயம் பண்ணார். அவங்க வாழ்க்கையிலே அநேக பிரச்சனை, சூழ்நிலை கஷ்டமான கடந்து போனாங்க. ஆனா தேவன் அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாற்றினார். இல்லைங்களா பாஸ்டர்? மிக சரியாய் நீங்க சொன்ன மாதிரி இந்த தாயினுடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்த இத்தனை சாட்சிகள், கேட்க போகிற இன்னொரு சாட்சி. உங்கள் சூழ்நிலை எதுவாயினும் மனுஷனுக்கு அது பெரிய காரியம். மக்களை, மனுஷனுக்கு அது பெரிய காரியம் உண்மையிலே. ஆனால் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க முயற்சிப்பது இதுதான். மிக சரியா நம்ம இந்த சாட்சிக்கு சொல்வதற்கு முன்பாய் நாம் இந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 68 16வது வசனம். உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே, ஏன் தொழுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். சீனாய் மலை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மலை. ஆனால் அது அந்த அளவுக்கு உயரமானதோ, அதி அற்புதமானதோ, விசேஷமானதோ இல்லை. அதில் எந்த விதமான விளைச்சலும் செய்ய முடியாது. அது மிகப்பெரிய உயர்ந்த மலையும் அல்ல. ஆனால் தேவன் அதை தேர்ந்தெடுத்தார். இதுதான் இன்றைக்கு பரிசுத்தாவி மக்கள் புரிந்து கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். பல பேர் தன்னை நம்ப முடியாத ஒரு நிலைமையில சில 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 நேரத்துல நம்மளால யூகிக்க கூட முடியல. மக்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? இல்ல சில பேருடைய கருத்து என்ன, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார். எப்படி கடவுள் மனுஷனை வெறுக்க முடியும்? எப்படி எப்படி தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்க்கையில நான் செயல்பட மாட்டேன் என்று எப்படி ஆண்டவர் புறமே தள்ள முடியும்? நண்பர்களே, வாய்ப்பே இல்லை. உங்கள் மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்கள் தகுதியினுடைய அடிப்படையில, உங்கள் தராதரத்தினுடைய அடிப்படையில, வசதியின் அடிப்படையில உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் யாரா இருந்தால் அவரால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எனவேதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எளியவனை சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். ராஜாக்களோடு பிரபுக்களோடு அவர்களை அமர வைக்கும்படி, இல்லையா? அப்படியாதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார். உங்க வாழ்க்கை அடிமட்டமான ஒரு நிலைமையில இருக்கிறதா நினைக்கிறீங்களா? புழுதியில, குப்பையில யாரும் உங்களை பார்க்கல. ஒருவேளை யாருமே உங்களை குறித்து அனுசரணையா இல்லை, யாருக்கும் உங்களை பத்தி கவலை இல்லை. ஆனால் தேவன் உங்களை கண் நோக்குகிறார். நண்பர்களே, இஸ்ரவேலரை கண் நோக்கியது போல், எபிரேயரை கண் நோக்கியது போல் அவர் சொல்றார், நான் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். தேவன் உங்களை பார்க்கிறார். மிக சரியா உங்களை தான். யார் நீங்கள், நானா அப்படின்னு கேட்கிறீங்களோ, உங்களை தான் தேவன் பார்க்கிறார். உங்களை தான் தேவன் அழைக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்தை நோக்கி வர வேண்டும், பீடத்தை நோக்கி வர வேண்டும். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்க பல பேர்கிட்ட போயிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. மக்களை, ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். இதோ திரு குமார் அவருடைய சாட்சி இதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரம். பகுதி எப்படிப்பட்ட ஒருத்தரா இவர் இருந்தார். சொந்த குடும்பத்தினர் கூட இவர் மாறுவாரான்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. இந்த பையன் திருந்த முடியுமா? ஒரு சமுதாயத்தின் பிரயோஜனமான ஒருத்தரா இருக்க முடியுமா? அவரே தன்னை நம்பல. ஆனா இன்றைக்கு எந்த அளவு அவர் ஒரு உயிருள்ள சாட்சியா மாறி இருக்காரு, இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். ஜனங்களே, அவருடைய சாட்சியை பார்க்கும் பொழுது உண்மையிலே யாருமே அவரை நம்பல. அவர் இப்பேற்பட்ட நபரா மாறுவாரான்ட்டு. முன்னாடி அவருடைய வாழ்க்கை அந்த அளவு மோசமான நிலையில சொல்லப்பட யாருமே பார்க்க முடியாத, கண்டுக்கவே மாட்டாங்க அவனை. அது போல சூழல்ல அவர் இருந்தார். ஆனா தேவன் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார், அவனுடைய வாழ்க்கை ஆசிரித்தார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனால் செய்ய முடியும். இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்போது
தெள்ளத் தெளிவாய் நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கையோடு உங்களை ஒப்பிட வேண்டியதில்லை. இந்த மலையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய் மாறுபடும். அற்புதமான சாட்சியை கவனிங்கள். நாம் சற்று நேரத்திலே ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். என்னுடைய பேர் குமார். நான் சென்னை பெரம்பூர்ல இருக்கேன். என்னோட சிறிய வயசுலேருந்தே நான் யூனிவர்சல் ஆலயத்து போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா தான் என்ன முதல்ல கூட கூட்டிட்டு போனாங்க. நான் ஆலயத்துல பாஸ்டர் மீட்டிங் எடுக்கும்போது, அவரு கேலி கிண்டல் செய்ய ஒரு நபரா மட்டும் தான் இருந்தேன். அந்த இடத்துல நான் சிரிச்சுங்க விளையாடிட்டு தான் இருந்தேன். பின்னாடி கடைசியில உட்காந்துட்டு, பாஸ்டர் ஆமென்னு சொன்ன உடனே முதல் ஆளா நான் தான் ரோட்ல இருப்பேன். வெறும் கடமைக்காக மட்டும் தான் வந்துட்டு போற நபரா இருப்பேன் ஆலயத்துல. ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்ட பிற்பாடு, நான் பசங்களோட சுத்துறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது சில நாள் மட்டும் தான் ஆகுது. 18 வயசுக்கு பிற்பாடு, அதாவது என்னோட காலேஜ் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். அவங்களும் என்ன விரும்பினாங்க. 2 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து, நான் என்னுடைய மாமாவை திருமணம் செய்துக்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே என்னால ஏத்துக்க முடியல. இந்த வலி, அந்த கஷ்டம்லாம் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே நினைச்சிருந்தேன். அவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே முதல்ல நான் வச்சிருந்தேன். அவங்களே அந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு என்னால தாங்க முடியல. அவங்க என்னை விட்டுட்டு போன பிற்பாடு நான் தனிமையை உணர்ந்தேன். அந்த கஷ்டம், அந்த கடினம். அந்த நேரத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால நான் போதைப் பொருளுக்கு அடிமையானேன். குடிக்க ஆரம்பிச்சேன். கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சேன். போதைப் பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மாத்திரை கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். போதை பவுடர் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிற்பாடு அவங்க என்னை விட்டுட்டு போன அந்த ஞாபகம் வர ஆரம்பிச்சது. நான் அந்த போதையில இருக்கும்போது அநேக பெண்மணி நான் ஏமாத்தணும். அந்த பெண்மணி எப்படி என்னை ஏமாத்திட்டு போனாங்களோ, அந்த மாதிரி நானே அநேக பெண்ணை ஏமாத்தணும்னு எனக்கு தீர்மானிச்சேன். நிறைய பெண்ணை லவ் பண்ணேன். அகாத உறவுல ஈடுபட்டேன். அவங்கள நான் விட்டுட்டு வந்த பிற்பாடு அவங்க மனசுல அந்த கண்ணீர் கஷ்டத்தை நான் பார்க்கும்போது எனக்குள்ளாக ஒரு சந்தோஷமா இருந்தது. அதோடு கூட சேர்ந்து இன்னும் அதிகமா நான் போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு காசு எதுவுமே இருக்காது. நான் வேலைக்கு போல ரோட்ல போற மக்கள்கிட்ட வந்து அடிச்சு புடுங்குவேன். அவங்க என்னை சபிப்பாங்க. நான் அதுல காதுல வாங்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த போதைப் பொருள் வாங்க காசு தேவையா இருந்தது. நான் அவங்ககிட்ட அடிச்சு புடுங்கி நான் மீண்டும் போதைப் பழக்கத்துல அடிமையா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில அந்த போதைப் பழக்கத்துல வியாதியானது ஏற்பட்டது. நான் ரொம்ப மோசமான ஒரு வியாதிக்கு தள்ளப்பட்டேன். ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன் நானு. முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். 2 மாசமா நான் வந்து படுத்த படுக்கையில நான் இருக்கேன். ரத்த வாந்தினால எனக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சு. அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ ஒரு யோசனை அது வந்து பயம், யோசனை. அந்த நேரம் தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மீண்டும் போக ஆரம்பிச்சேன். பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தெளிவா கவனம் கொடுத்து கவனிக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கையில எல்லாவற்றும் கைவிட தீர்மானம் எடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறது, குடிப்பழக்கத்துக்கு, இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது நான் ஒவ்வொன்றாக கைவிட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னோட வீட்டுல பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன் நான். என்னோட நண்பர்கள் என்னிடத்தில் வரும்போது நான் என்னோட வீட்டை பூட்டிட்டு நான் உள்ள இருப்பேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நேரடியா சொல்றேன், இனிமே என்னை கூப்பிடாதீங்க. அந்த போதைப் பழக்கத்துக்கும் வெளியே எங்கிறது போதுக்கு என்னை கூப்பிடாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சேன். போதைப் பழக்கத்தை வெறுக்க ஆரம்பிச்சேன். தேவனோட இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தினார். அந்த நேரத்துல விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியானது நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் எதை தியாகம் செய்து தேவனுக்கு கேட்டேன். தேவன் எனக்கு 3 தியாகத்தை செய்ய சொன்னார். என்னுடைய பொருள் ரீதியாகவும், ஆவி ரீதியாகவும், சரீர ரீதியாகவும் தேவன் இடத்துல உணர்த்தினார். என்னோட சரீர தியாகமானது நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். பொருளாதார ரீதியான வாழ்க்கை தியாகமானது என்னுடைய முதல் மாசம் சம்பளத்தை நான் தேவனுக்காக தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். நான் இந்த 3 தியாகத்தையும் செய்த பிற்பாடு எனக்குள்ளாக தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நபரா மாறினேன். அவருடைய ஆவியை எனக்குள்ளாக கொடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோட இருக்கேன். இந்த நாள் வரை எனக்குள்ளாக சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட குடும்பத்துல புதிதான ஒரு நபரா தோன்றேன். எங்க அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் அவங்க எனக்கு புதுசா ஒரு நபரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. குமார் தானா அப்படின்ற ஒரு நபரா நான் தோன்ற ஆரம்பிச்சேன். அந்த நாள் துவங்கி நான் முன்பாக சேர்ந்த அந்த தவறுகள், கோபம், மன்னிக்க முடியாத வெறுப்புணர்ச்சி,
நான் செய்த போதைப் பொருள் எல்லாம் வச்சும் நான் கைவிட்டேன். பெண்மணி மேல இருந்த கோபம் வந்து நான் முக்கியமா அவனை நான் மன்னிச்சிட்டேன். நான் முன்பாக செய்த தவறுனால தேவன் கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் தேவனை நீர் என்ன பண்ணி நான் கேட்டேன். தேவன் என்ன மன்னிச்சார். தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட பிரசனம் எனக்குள்ளாக இருக்கு. நான் வாக்களிக்கப்பட்ட தேசத்துல இருக்கேன். எனக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. மக்களே, தேவன் உங்களுக்கு உணர்த்தினார் இந்த 2 சாட்சியின் மூலம். நீங்கள் யார், உங்கள் பின்னணி என்ன, எதுவும் அவருக்கு கவலை இல்லை. ஒன்றே ஒன்றுதான் செய்யப்பட வேண்டியது, உங்கள் சொந்த தீர்மானம். இந்த புறக்கணிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட, பெருமூச்சான, மன அழுத்தத்தோடு உள்ள இந்த வாழ்க்கையை நீங்க அவரிடம் கொண்டு வந்தால் அவர் உங்களுக்கு புத்தம் புதிய வாழ்க்கை இந்த பீடத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வண்ணத்தில் வாழ்க்கை என்ற இந்த சிறப்பு ஜபத்துக்காய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். காலை 9:30 மணி நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரம் உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ உங்களுடைய ஜனங்களுடைய கரத்திலே தண்ணீர் இருக்கிறது. என் தேவனை, இந்த தண்ணீர் நீர் ஆசீர்வதியும். என் தண்ணீரை அபிஷேகப்படுத்தும் என் தகப்பனை. இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது என்னுடைய சரீரத்திலே எது போல வியாதினாலேயோ எது போல சூழ்நிலையாலேயோ கஷ்டப்பட்டிருந்தால் என் தேவனே, உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்துக்களாக செல்ல வேண்டும். எல்லா விதமான வலி பிரச்சனைகள் என் தகப்பனே, வியாதிகள் சுஸ்தமாக்கும் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தண்ணீரை பருகுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் சக்தி செயல்படுகிறது. ஜீவன் இவருக்குள் வருகிறது. தாழ்வு மனப்பான்மைகள் மறையட்டும் தேவன். எது இவரை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறதோ உம்மை நோக்கி வர முடியாமல் அந்த தடை உடையட்டும். இவர் வாழ்க்கை வண்ணமயமானதாய் மாறுபடி, நிறம் உள்ளதாய், சுவை உள்ளதாய் மாறுபடி, உயிருள்ள சாட்சியாய் மாறுபடி நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜபத்தினை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமான தண்ணீரை பருகலாம். இந்த நேரம் நண்பர்களே, பீடம் உங்களுக்காய் தயாரா இருக்கிறது. இதோ இந்த இடம்தான் இவர்கள் வாழ்க்கை மாறிய இடம். எந்த யூனிவர்சல் ஆலயத்துக்கும் நீங்கள் செல்லலாம். கீழே உள்ள முகவரியை குறிப்பிடுத்திக் கொடுங்கள். தொலைபேசியிலே எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்யலாம். வாட்ஸ்அப் வழியா நீங்கள் செய்தி அனுப்பலாம். விசேஷமாய் நாங்கள் உங்களை இங்கே சந்திப்போம். காலை 9:30 மணி மிக சரியாய் உங்களை தேவன் அழைக்கிறார். யார் நீங்கள் என் வாழ்க்கை மாறவே முடியாது நினைக்கிறீர்களோ, நீங்கள் அவருக்கு அடுத்த உயிருள்ள சாட்சியாய் மாறுபடும். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். If your presence doesn't go with us, Lord, we don't want to leave this place. Lord, we need you near as we go from here, to lead us by your love and grace. May your presence fill us every day. May your spirit lead the way. Lord, to you we call. Let your glory fall, and may your presence go with us. May your presence fill us every day. பயப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.